குறளோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குறளோவியத்தில் என்று இன்று 2 குறள்கள். முதல்லே அதிகாரம் 39 இறைமாட்சி என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 385. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. அடுத்த குறள் அதிகாரம் 33 கொல்லாமை என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 322. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ள எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ள எல்லாம் தலை. துறவரம் மேற்கொண்டோர்க்கென அறத்துப்பாலில் எடுத்து காட்டியிருக்கும் துறவரவியலில் கொல்லாமை என்னும் அதிகாரம் தனி தலைப்புடன் திகழ்கிறது. குறட்பாட்களை அறம், பொருள், இன்பம் எனும் முப்பால்களாக வள்ளுவர் வடித்து தந்திருக்க கூடும். ஆனால் அதிகார தலைப்புகள் கட்டி ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள்களை வரிசைப்படுத்தி அவரே வழங்கி இருக்க முடியுமா? இது ஐயத்திற்குரியதே. அவருக்கு பின் வந்தோர் இயல்களை அதிகாரங்களையும் பிரித்து தொகுத்திருப்பர் என்றே தெளிந்திட வேண்டியிருக்கிறது. துறவரத்திற்குரிய பல அறிவுரைகள் இல்லறத்தாரும் ஏற்று நடந்திட வேண்டிய வழிகாட்டிகளாக அமைந்துள்ளது. பொருட்பாலில் சொல்லப்படும் கருத்துக்கள், நெறிமுறைகளை மக்கள் பேணி காக்கும் அரசின் பொறுப்புமிக்க கடமைகள் சிலவற்றை அறத்துப்பாலிலும் காண முடிகிறது. பொருட்பாலுக்கே உரியதாக தோன்றும் கருத்துக்களை அறத்துப்பாலில் இணைத்திருக்கின்றனரே என்ற வியப்பும் கூட எழுகிறது. அனைத்துக்கும் அறவழியே அடிப்படை என்பதால் பொருட்பாலுக்குரியது போல தோன்றும் கருத்துக்களை அறத்துப்பாலில் காண்பது இயற்கைதானே. நிலமும் கடலும் அறமென கொண்டால் அவற்றில் விளையும் அனைத்தும் பொருட்பால் என கொள்வதே சிறப்பு. ஆரணங்கின் கழுத்தில் அணி சேர்ப்பது முத்தாரம். அந்த ஆரத்திற்குரிய முத்துக்கள் கிடைக்கும் இடம் ஆழ்கடலின் அடியில் தானே. பொன் அணி பூண்டு புன்னகை சிந்துகிறாள் பெண் அழகு. அந்த பொன்னை தன் மடியில் சுமப்பது பூமி தாய்தானே. முத்தாரமும் பொன் அணியுடன் பொருட்பாலில் ஒளிந்து விடுகிறது. எனினும் முத்தும் பொன்னும் விளைவது அறம் எனும் கடலிலும் நிலத்திலும் அல்லவா? இப்படித்தான் பொருட்பாலில் பொருத்தமுடையதென எண்ணிடும் சில புதிய சிந்தனைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவரின் எண்ண சோலையில் மலர்ந்த புரட்சி கருத்துக்களை அறத்துப்பாலில் தொகுத்து அளித்தனர் போலும். முடியாட்சி இருந்த காலத்தில் அந்த முப்பெரும் அறிஞர் திருமகனார் வள்ளுவத்தை உலகிற்கு வழங்கினார். இப்போதும் குடியாட்சி என்ற பெயரால் பல நாடுகளில் வள்ளலார் வகுத்த தடியாட்சிகள் நடைபெறுகிறது. குடியாட்சி குடிமக்களால் தங்களை ஆள தகுந்தவரை தேர்ந்தெடுக்கும் முறை கொண்ட ஆட்சி. முடியாட்சி புரிந்தோர்க்கு சொன்ன அறிவுரைகள் இன்று குடியாட்சி நடத்துவோருக்கும் பொருந்தும். மக்களால் அரசு மட்டும் அமைக்கப்படுதல் போதாது. அந்த மக்கள் அரசே மக்களுக்கு தேவையானவற்றை விளைவித்து தரவித்து அவற்றை காப்பாற்றி அப்படி பாதுகாக்கப்பட்டதை மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்திடல் வேண்டும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இந்த குறள் பொருட்பாலின் தொடக்கத்தில் அரசியலில் இறை மாட்சி எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. அது மணிமகுடம் இருந்த காலம். அதனால் இறை என்று மன்னவனின் கடமையை சுட்டிக்காட்டினார். மக்களால் அரசுகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற மக்களாட்சியின் மாண்பினை போற்றும் காலம் இது. எனினும் அரசுக்குரிய கடமை எதுவென வலியுறுத்தப்படுகிறது. பொருட்பாலில் கூறப்படும் இந்த பொறுப்புணர்வுக்கு மேலும் வலு சேர்க்கும் வண்ணம் அறத்துப்பால் துறவரவியல் கொல்லாமை என்னும் அதிகாரத்தில் ஒரு பாடல். பகுத்துண்டு பல்லுயிர் ஒப்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஒரு உயிரை கூட கொல்லாததுதான் அறம் என்று திட்டவட்டமாக கூறும் வள்ளுவர் கொல்லாமைக்கு தனி சிறப்பையே அளித்திருக்கிறார். ஆட்சி நடத்துவோரின் கொள்கை காரணமாக செல்வமும் செழிப்பும் ஓரிடத்தில் குவிந்து சிலர் வாழவும் பலர் வாடவுமான நிலை அமைந்திடின் வறுமையால் சேர்த்திடும் மக்கள் மறைமுகமாக கொல்லப்படுகிறார்கள் என்றுதானே பொருள். அந்த கொலை செயல் நிறுத்தப்பட வேண்டுமானால் கோலேந்திகளின் கொள்கை பொது உடைமை மன கமழ்வதாகவும் அவர்களால் அமையும் அரசை சிறந்ததென போற்றப்படுதலாகவும் இருத்தல் வேண்டும். அத்தகைய அரசை உருவாக்கும் மக்கள் வலியுறுத்த வேண்டியது என்ன? எத்தனையோ அறநூல்கள் அறநெறிகளை
தொகுத்து அளித்திருக்கிறது. ஆனால் அந்த நூல்களில் காணப்படும் அறநெறிகள் அனைத்துக்கும் தலையானது ஒன்று உண்டு. அதுதான் உள்ளவன் இல்லாதவன் என்ற நிலைமை மாற்றி இருப்பதை அனைவருக்குமே பகுத்து கொள்ளக்கூடிய கொள்கையை வகுத்து எல்லா உயிர்களையும் வாழ வைப்பது என்பதாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் தோன்றிய புரட்சிகரமான சிந்தனைக்கு சொந்தக்காரன், பொதுவுடைமை கொள்கையின் வழிகாட்டி வள்ளுவன் என நினைக்கும் போது நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது அன்றோ. குறள்கள் இடம்பெற்ற தலைப்பு இறைமாட்சி என்ற தலைப்பில் அதிகாரம் 39 பாடல் 385. இரண்டாவது குறள் கொல்லாமை என்ற தலைப்பில் அதிகாரம் 33 பாடல் 322.